நம்ம இன்னைக்கு வந்திருக்க சின்னமலை சுந்தரராஜ பெருமாள் கோவில் பாத்தீங்கன்னா, சைவம், வைணவம் ரெண்டுமே ஒன்றாக இணைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக இங்க இருக்கிற கோவில் விளங்குதுங்க. சிவபெருமானே இந்த மலைக்கு வந்து தவம் இருந்ததாகவும், இங்குதான் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்ததாகவும் நம்பப்படுதுங்க. இந்த கோவிலோட முழு வரலாறையுமே இப்ப நம்ம பார்க்கலாம். பஸ்மாசுரன்கிற அசுரன் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்காருங்க. அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அப்போது பஸ்மாசுரன், நான் யார் தலையில கை வைத்தாலுமே அவங்க பஸ்பமாகி அழிந்து போகணும்னு வரம் கேக்குறாருங்க. சிவபெருமானுக்கு தான் தேவர்கள் அசுரர்கள்னு எந்த பாகுபாடுமே கிடையாது. அதனால அவர் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுத்துடுறாரு. ஆனா இந்த வரம் தனக்கு உண்மையாதான் கிடைச்சிருக்கான்னு சந்தேகப்பட்ட பஸ்மாசுரன் சிவபெருமானோட தலையிலேயே கை வைக்க முயற்சி செய்யறாங்க. வரம் கொடுத்தவரோட தலையிலேயே கை வைக்க பார்த்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த கதை தாங்க. சிவபெருமான் பஸ்மாசுரனிடமிருந்து தப்பிச்சு வைகுண்டத்திற்கு போறாருங்க. தான் கொடுத்த வரத்தை தானே திரும்பி பெற முடியாது என்பதனால சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் போய் நடந்ததை சொல்றாருங்க. அப்போது மகாவிஷ்ணு, பூலோகத்துல இருக்கிற இந்த சின்ன மலைக்கு வந்து தவம் இருந்தால் அங்கு வந்து தனக்கு காட்சி கொடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றாருங்க. சிவபெருமானும் விஷ்ணு சொன்னபடியே அங்கிருந்து இந்த சின்ன மலையில வந்து தவம் இருக்கிறாருங்க. அவரோட தவத்துல மகிழ்ந்த விஷ்ணு சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்கிறாருங்க. அதே நேரம் பஸ்மாசுரன் சிவபெருமான எல்லா இடத்துலயுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு இங்க சுந்தரராஜ பெருமாளாக காட்சி கொடுக்கிறாருங்க. காட்சி கொடுத்ததோட மட்டும் இல்லாம தன்னுடைய கையில சிவலிங்கத்தையும் இங்க இருக்கிற பெருமாள் வச்சிருக்காருங்க. அது இந்த கோவிலோட மிகவும் விசேஷமான சிறப்பு. அதனால தாங்க இந்த கோவில்ல சைவமும் வைணவமும் இணைந்த திருத்தலமாக சிறப்பு பெற்றிருக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுதுங்க. சிவபெருமான தேடி அலைந்து கொண்டிருந்த பஸ்மாசுரன் இந்த சின்ன மலைக்கு வந்து மோகினி அவதாரத்துல இருந்த மகாவிஷ்ணுவ பாக்குறாருங்க. மோகினியோட அழகுல மயங்கிய பஸ்மாசுரன் அவரை திருமணம் செஞ்சு கொள்ள ஆசைப்படுறாருங்க. அப்போ மோகினியோ, என்னுடன் நாட்டிய போட்டியில யார் இணையாக நடனம் ஆடுறாங்களோ அவரைத்தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்றாங்க. அதற்கு பஸ்மாசுரன், எனக்கு நடனம் ஆட தெரியாது, நீ ஆடும் நடனத்தை பார்த்து நீ செய்வதை அப்படியே நான் செய்யறேன்னு சொல்றாருங்க. மோகினியும் நடனம் ஆட தொடங்குறாங்க. பஸ்மாசுரனும் மோகினி செய்வத அப்படியே பின்பற்றி நடனம் ஆட தொடங்குறாருங்க. ஒரு கட்டத்துல மோகினி தனது கைய தன் தலை மீது வைக்கிறாருங்க. அதை பார்த்த பஸ்மாசுரன் மோகினியை போலவே தன் தலை மீது கையை வச்சிடறாருங்க. அடுத்த நொடியே சிவபெருமான் கொடுத்த வரத்தின் காரணமாக பஸ்மாசுரன் தானே பஸ்மமாகி அழிந்துடுறாங்க. பஸ்மாசுரன் பஸ்மமான இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வில்வ மரம் உருவானதாக நம்பப்படுதுங்க. அந்த வில்வ மரத்தை மலை மேல இருக்க சுந்தரராஜ பெருமாள் கோவில் கொடிமரத்துக்கு முன்னாடியே போனீங்கன்னா நீங்க தரிசிக்கலாங்க. வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்பாக வர தசமி திதியில இங்குள்ள பெருமாள் மோகினி அவதாரத்துல காட்சி கொடுப்பதாக ஐதீகம்ங்க. அன்று அந்த தல விருட்சமாக இருக்கும் வில்வ இலைகளை கொண்டு பெருமாளுக்கு 108 வில்வார்ச்சனை நடைபெறுவது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்புங்க. இந்த சின்னமலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செஞ்சேரி மலை முருகன் கோவில் தெளிவா தெரியுங்க. நேரா இருக்கும். இங்கிருந்து தன்னோட மருமகனை சுந்தரராஜ பெருமாள் நேரா கண்காணிச்சிட்டு இருக்காருங்க. இப்ப நம்ம பாக்குறது பாருங்க, அங்க தெரியுது பாத்தீங்களா, அதுதான் செஞ்சேரி மலை முருகன் கோவில். இங்குள்ள பெருமாளுக்கு நீண்ட காலமாக சேவை செய்த திருமலை சுவாமிகள் விபூதியை பிரசாதமா வழங்கியதாக கூறப்படுதுங்க. அதன் காரணமாகவே இந்த கோவில்ல விபூதி பிரசாதமாக வழங்குறது இன்றளவுமே வழக்கத்துல இருக்குங்க. திருமலை சுவாமிகள் வம்சாவளியில வந்தவர்கள் தொடர்ந்து இந்த கோவில் பெருமாளுக்கு சேவை செய்து வருவதாகவும் கூறப்படுதுங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இங்கு வேப்பனை சித்தர்னு ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவர் இந்த மலையில கிடைக்கிற மூலிகை தாவரங்களை கொண்டு ஒரு பாத்திரத்தை தயாரிச்சிருக்காருங்க. அதுல வேப்பனையை ஊற்றி நம்ம சாப்பிடும் போது உடலில் உள்ள உபாதைகள் சரியாகும்னு இந்த பகுதியில இருக்க மக்கள் நம்புறாங்க. இத்தனை சிறப்பு கொண்ட இந்த சின்னமலை சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து பெருமாளையும் சிவனையும் ஒன்றாக தரிசிச்சுட்டு போங்க. தற்போது இந்த கோவில்ல திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் சுமார் ஒரு 6 மாதத்துல கும்பாபிஷேகம் நடக்கும்னு நம்பப்படுது. திருப்பணிக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ள பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை அணுகலாங்க.
சைவம் வைணவம் ஒன்றாக இணைந்த இந்த சிறப்பு மிக்க சின்னமலை சுந்தரராஜ பெருமாள் கோவிலோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சிட்டோங்க. பெருமாளையும் சிவபெருமானையும் தரிசிக்க மறக்காம ஒரு முறை இந்த சின்னமலை சுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு எல்லாரும் வாங்க. இன்னொரு டெம்பிள் வீடியோல நம்ம பார்க்கலாங்க.